Hi all, welcome to School Math. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது trianglesல மெயினான ஒரு கான்செப்ட் Pythagoras தியரத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தியரம் பார்க்க போறோம். அந்த தியரம் என்னன்னா, if a perpendicular is drawn from the vertex of a right-angled triangle to the hypotenuse, then the triangles formed on both the sides of the perpendicular are similar also to the whole triangle and to each other. அதாவது ஒரு right angle triangle எடுத்து அதோட vertexல இருந்து ஒரு hypotenuseக்கு ஒரு perpendicular line வரைஞ்சோம்னா நமக்கு ஒரு ரெண்டு triangle form ஆகும். அந்த ரெண்டு triangleம் similar to each other ஆவும் இருக்கும் and also similar to the whole triangle ஆவும் இருக்கும். So நம்ம இப்போ ஒரு triangle எடுத்திருக்கிறோம் ABC. அது வந்து Bல வந்து 90 டிகிரி இருக்கு. So B ல இருந்து AC இந்த hypotenuseக்கு ஒரு perpendicular line வரைகிறோம். இப்போ நம்ம முதல்ல இந்த ரெண்டு triangle எடுக்கிறோம். அதாவது ABD and ABC ரெண்டு triangle எடுக்கிறோம். இந்த triangle angle A வந்து equal. It is common to both the triangle. அதுக்கு பிறகு angle ADB equal to angle ABC. ஏன்னா ரெண்டுமே 90 டிகிரி. So இப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு triangleல வந்து two angles வந்து equal இருக்கிறதுனால AA similarity படி triangle ADB and ABC are similar. ரெண்டாவது என்ன எடுக்கிறோம்? BDC triangleயும் ABC triangleயும் எடுக்கிறோம். இதுல angle C வந்து is common to both the triangle. அதுக்கு பிறகு angle BDC equal to angle ABC because both are right angle. இப்பவும் வந்து இந்த ரெண்டு triangleல ரெண்டு angle வந்து equal இருக்கு. So as per AA similarity, BDC and ABC are similar. So இந்த ABC வந்து similar to both ADB and BDC அப்படிங்கறத நம்ம prove பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு perpendicular line வந்து vertexல இருந்து அதோட hypotenuseக்கு வரையும் போது ரெண்டு triangle form ஆகும். அந்த ரெண்டு triangle will be similar to each other as well as it is similar to the whole triangle. So இப்போ இந்த ரெண்டு triangleமே இந்த whole triangleக்கு similar இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? ADB is similar to BDC அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னது தியரம் பார்க்க போறோம்னா, in a right angled triangle the square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. இது மெயினா உள்ள Pythagoras theorem. This concept is being used in many applicationல வந்து நமக்கு யூஸ் ஆகும். நம்மளுடைய ரியல் டைம் அப்ளிகேஷன் நிறைய அதுல யூஸ் ஆகுறது இந்த தியரம் தான். சோ என்ன சொல்றாங்க? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஹைப்போட்டெனியூஸோட ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட். சோ AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். சோ நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இட் இஸ் ரைட் ஆங்கிள் அட் B. இப்போ நம்ம B ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டு த ஹைப்போட்டெனியூஸ் AC-க்கு வரைகிறோம். இப்போ இது நம்ம முன்னாடி பார்த்த தியரம் படி என்னது? ADB is similar to ABC-க்கு similar நமக்கு தெரியும். இப்போ சிமிலரா இருந்தா என்னது? அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கும். So AD divided by AB is equal to AB divided by AC ஆ இருக்கும். So இதுல என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம வந்து கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம்னா AD into AC வந்து equal to AB square ன்னு வரும். இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். BDC வந்து will be similar to ABC ன்னு பார்த்திருக்கிறோம். சோ அதுல கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா CD divided by BC equal to BC divided by AC. சோ இதுல CD into AC equal to BC square அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா AD into AC plus CD into AC equal to AB square plus ABC square அப்படின்னு வரும். இதுல AD நம்ம AC வந்து காமன் எடுத்தோம்னா AD plus CD into AC வரும். AD plus CD is nothing but AD plus CD is equal to AC. So AC into AC which is AC square. So AC square equal to AB square plus BC square. So right triangle எடுத்தோம்னா the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides.
கத்திக்கின ஒரு தியரம் பார்க்க போறோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன் எ ட்ரையாங்கிள் இது அப்படி இதுக்கு முன்னாடி பார்த்த தியரத்தோட ஜஸ்ட் ஒரு ரிவர்ஸ் ஆயிருக்கும். இப்போ வந்து ஸ்கொயர் ஆஃப் ஒன் சைடு வந்து இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைடா இருந்ததுன்னா தென் த ஆங்கிள் ஆப்போசிட் டு தட் ஃபர்ஸ்ட் சைடு வந்து ரைட் ஆங்கிளா இருக்கும். அதாவது இப்போ ஒரு சைடோட ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு sum of squares of the other two side இருந்ததுன்னா the angle opposite to this first side வந்து will be 90 degree அப்படின்னு prove பண்ணணும். அதாவது இப்போ AC square equal to AB square plus BC square இருந்ததுன்னா angle B வந்து 90 degree prove பண்ணணும். இதுக்கு நம்ம இன்னொன்று ஒரு triangle construct பண்ணுவோம். PQR இதுல வந்து இது B 90 degree நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒரு triangle construct பண்ணுவோம். where Q வந்து 90 degree such that PQ வந்து equal to AB and QR equal to BC அப்படிங்கிற மாதிரி construct பண்ணுவோம். So இப்போ இந்த triangle எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து right angle triangle இருக்கு. அதனால Pythagoras theorem படி PR square equal to QR square plus PQ square அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு பிறகு இந்த PR ஸ்கொயர் PQ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் AB கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் படி PQ ஈக்குவல் டு AB தான் பண்ணியிருக்கோம். ஸோ PQக்கு பதிலாக AB, QRக்கு பதிலாக BC அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ PR ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். ஆனால் நமக்கு கொஸ்டின்ல என்ன கிவன் என்ன இருக்குது AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மூலமா நமக்கு என்ன தெரியுது AC equal to PR அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு நமக்கு வந்து கொடுத்திருக்கிறது என்னது AB equal to PQ and BC equal to QR அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது மூணு பிரகாரம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கு all the three sides வந்து ஈக்குவலா இருக்குது. ஈக்குவலா இருந்ததுன்னா SSS concurrent criteria படி both these triangles will be concurrent இருக்கும். கான்கரண்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா all the angles வந்து will be same தான் இருக்கும். So angle B வந்து equal to angle Q தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் படி angle Q வந்து 90 degree இருக்கிறதுனால angle B will also be equal to 90 degree. So இதுல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மெயினா Pythagoras theorem பார்த்திருக்கிறோம். அந்த Pythagoras theorத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து செல் தியரத்தை வந்து நம்ம வந்து ஒரு 3 different waysல different types of theorem பார்த்திருக்கிறோம் and அதை எப்படி prove பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்தோம். Hope you all understand. Thank you.